நம்ம நல்ல காரியங்கள் நிறைய பண்ணியிருப்போம், நம்ம குடும்பத்துக்காக பண்ணியிருப்போம். அப்புறம் நம்ம ஒரு மன்றம் அல்லது ஒரு சங்கத்துல உறுப்பினரா இருப்போம். அதனுடைய வளர்ச்சிக்காக நிறைய நல்ல காரியம் பண்ணியிருப்போம். அப்புறம் நம்ம ஒரு கோயில் அதுல உறுப்பினரா இருப்போம், அதை வளர்த்துறதுக்காக நிறைய நல்ல காரியம் பண்ணியிருப்போம். குடும்பத்துல நம்ம சகோதரிகளை திருமணம் பண்ணி கொடுக்கு, தம்பியை படிக்க வைக்கிறது, தம்பிக்கு உதவி செய்யறது என்னெல்லாமோ செஞ்சிருப்போம், நல்ல காரியம் நிறைய பண்ணியிருப்போம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பணம் சேர்த்து கொடுத்தோம், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தோம், தம்பியை படிக்க வச்சோம், இதுல எல்லாம் இல்லாத கஷ்டம், அதெல்லாம் கஷ்டம்தான். அதுக்கு நீங்க பணம் சம்பாதிக்கணும், இடம் பார்க்கணும், இந்த மாதிரியான எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு. இந்த கஷ்டத்தால கஷ்டப்படாத நீங்க இன்னொன்னுல கஷ்டப்படுவீங்க. எதுல சொல்லுங்க பாப்போம். எந்த தம்பியை படிக்க வச்சீங்களோ அந்த தம்பி ஒரு நாள் திட்டுவான், நீ என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கல, என்ன வேணும்னு கொண்டு போய் கஞ்சத்தனமா சாதாரண ஒரு படிக்க வச்ச, நீ என்ன டாக்டருக்கு படிக்க வச்சிருந்தா இந்நேரம் நான் இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய டாக்டரா இருப்பேன், கெடுத்துட்ட, நீ என் வாழ்க்கையவே கெடுத்துட்டேம்மா, இடிஞ்சு போயிடுவீங்க. ஏன்? உங்க தம்பியை படிக்க வைக்கிறதுக்கு நீங்க பட்ட பாடு என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். கொண்டாட்டி திட்டிருப்ப, அவளுக்கு தெரியாம பணம் கொடுத்து தம்பியை படிக்க வச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு மன்றம் கோயில் வளர்த்துறதுக்கு படாத பாடுபட்ட எல்லாம் பண்ணுவீங்க. செயற்குழு கூட்டத்துல உங்களை கனாபின்னு திட்டிருப்பான், கோயில் காசுல கையாடிட்டா இருப்பா, பணத்தை எடுத்துக்கிட்டா இருப்பா, இவர் எங்கேயோ போயிட்டு வந்த செலவெல்லாம் அதுல எயிட்டா இருப்பா, ஏதாவது சொல்லுவான். எவனாவது ஒருத்தன் நமக்கு எதிரி இருப்பான், வேண்டாதவன் இருப்பான், பதவிக்கு வரணும் ஆசைப்படுறவன் இருப்பான், நம்மள குறை சொல்லுவான். இப்ப சொல்லட்டுமா, நீங்க உழைச்ச போது பட்ட கஷ்டத்தை விட ஒருத்தன் அவமதிச்சான் பாருங்க, அப்ப அப்படியே சுருங்கி வாடி போயிடுவீங்க. இது உண்மையா இல்லையா? வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ நல்லது பண்ணுவோம், அதுக்காக கஷ்டப்பட்டிருப்போம், அதெல்லாம் பெருசா தெரியாது. அதுக்கு ஒருத்தர் யாராவது சொல்ற சுடு சொல் தாங்க முடியாது. நம்மள இப்படி சொல்லிட்டானே. சரி, 2 மணி நேரம் பாடுபட்டு ஒருத்தருக்கு விருந்து தயார் பண்றோம். விதமான ஐட்டம், 10-15 ஐட்டம் போட்டு விருந்து தயார் பண்றோம். அதை தின்னுட்டு போற பாதி ஒழுங்கா தின்னுட்டு போகணுமா இல்லையா? அவன் குத்தலா என்னமோ சொல்லிட்டு போறான். என்ன நீங்க எனக்காக பண்ணீங்க, உங்க மாப்பிள்ளை ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு பண்ணிட்டு அதை சேர்த்து எனக்கும் போட்டீங்க அப்படின்னு தான் வச்சுங்க. அப்படியே மனசு நமக்கு ஆடி போயிடும். இவனை கூப்பிட்டு இவ்வளவு மரியாதையா விருந்து போட்டா, எதேச்சியா அன்னைக்கு மாப்பிள்ளையும் வந்துட்டாரு, எவ்வளவு உள்ளர்த்தம் வச்சு பேசிட்டு போறான். இப்படி பேசிட்டாரு. இந்த 2 மணி நேரம் நீங்க விருந்துக்கு உழைச்ச கஷ்டத்தை விட அவன் சொன்ன அந்த சுடு சொல் இருக்கு பாருங்க, தாங்க முடியாம கஷ்டப்படுவீங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? நாம கஷ்டப்படணுமா? எவனாவது நம்மளை பார்த்து அறிவில்லாதவன் முட்டாள்னு திட்டினா, நீ இனப்பற்று இல்லாதவன்னு சொன்னா, நீ மொழிப்பற்று இல்லாதவன்னு சொன்னா, எல்லாம் நம்ம இருக்கு. யாரோ சொல்றான், என்ன பண்ணலாம்? நம்ம இன்டெகிரிட்டியை டவுட் பண்றான், அதாவது நம்முடைய நேர்மையை ஒருத்தன் சந்தேகப்படுறான். நீங்க நல்ல மனுஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அது வாயத்தன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நமக்கு ஒரு செக் வச்சிருக்கான், எப்படின்னா நம்ம நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சந்தேகப்பட்டான்பா போய் கேட்கறோம், என்ன நீ சந்தேகப்பட்ட? ஆமா, உன் மேல எனக்கு அவநம்பிக்கை தான்ட்டான். துடிச்சு போயிட்டோம். சார், ரொம்ப விசுவாசமா இருக்கிற மனைவியவே சந்தேகப்பட்டு, தன் மனைவியவே சந்தேகப்பட்டு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியில விசாரிக்க சொன்ன புருஷன் இருக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட தன்னோட மனைவி ஒழுக்கமானவளா இல்லையான்னு தொடர்ந்து கண்காணிக்கும்படியா சொன்ன கணவன் இருக்கிறான். எனக்கு தெரியும். எப்படி உலகம் பாருங்க, எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொருவர் உங்க உழைப்ப, தியாகத்தை, உங்க நேர்மைய, உங்க நன்னடத்தைய சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? தாங்க முடியாது. நான் இப்ப ஒண்ணு சொல்றேன், ஏவனா சொன்னா சொல்லிட்டு போறேன், ஏன் பாதிக்கப்படுறீங்க? அது எப்படி சார் பாதிக்கப்படாம இருக்க முடியும்? ஒரு விளக்கம் சொல்றேன். ஒரு பெரிய மகான், அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொல்றேன், நீங்க அதை வச்சுதான் உண்மையை கண்டுபிடிக்கணும். யாரு? கௌதம புத்தர் சொன்னாலே பல பேருக்கு கோபம் வரும். அவர் ஏதோ ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் மாதிரி. புத்தர் உலகத்துக்கு பொதுவானவர். புத்தர்கிட்ட இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய நல்ல செய்தி நிறைய இருக்கு. புத்தர் அவருடைய சிஷ்யர் ஆனந்தன் ஒருத்தனோட ஒரு முறை நடந்து போயிட்டே இருக்கிறார். ஒரு ஊர்ல ஜனங்களுக்கு புத்தரை பிடிக்கல, அசிங்கமா கெட்டவா சொல்லி திட்டுறாங்க, அநாகரிகமா பேசுறாங்க, அறவே இல்லை, அவ்வளவு மோசமா பேசுறாங்க. புத்தர் ஒண்ணுமே சொல்ல, பேசாம இருந்தார். அவர் பாட்டு கெட்டவா சொல்லி திட்டாங்க. இந்த கூட வந்த ஆனந்தருக்கு தரிக்க முடியல, தாங்க முடியல.
அர்த்தம் வந்துருச்சு. புத்தர்ட்ட சொன்னார், என்ன நீங்க இப்படி வரீங்க, இந்த பேச்சு பேசுறாங்களே, எங்கிட்ட ஒரு 2 நிமிஷம் அனுமதி கொடுத்தா பதிலுக்கு நல்ல 4 வார்த்தை கேட்டு வந்திருப்பேன். இவங்களுக்கு என்ன நஷ்டம், நம்ம இப்படி இருக்கிறதால இவனுக்கு என்ன கஷ்டம், ஒரு 2 வார்த்தை நான் கேட்டிருப்பேன். புத்தர் ஒண்ணுமே சொல்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் ஓட சிரிச்சுக்கிட்டே போறார், நடந்து போயிட்டே இருக்கிறார். அவர் நடந்து ஆனந்த பின்னாடி போன, நிக்கவே முடியாது, பின்னாடி போயிட்டே இருக்கிறார். ஒண்ணுமே பேசல, அந்த விஷயத்தை பத்தியே பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் வந்தோன்னு கையில ஒரு கமண்டலம் வச்சிருப்பார் புத்தர். ஆனந்தா இந்தா அப்படின்னு கொடுத்தார். புத்தர் கொடுத்ததை வாங்கி அப்படியே பக்கத்துல வச்சுக்கிறார். கமண்டலத்தை கையிலேயே வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறார் ஆனந்தர். புத்தர் போயிட்டே இருக்கிறார். புத்தர் படுத்து எந்திரிக்கிறாரு. இன்னும் திருப்பி கமண்டலத்தை கேட்கவே இல்லை, கையில வச்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு புத்தர் கேட்டார், ஆனந்தா இந்த கமண்டலம் யாரோடது? இவர் தான் காலைல கொடுத்தாரு. இவர் கேட்கிறார், இந்த கமண்டலம் யாரோடது அப்படின்னார். பகவானே உங்களுக்கு அப்படின்னு. என்னதா, கொண்டா. வாங்கி இப்படி பார்த்தார். என்ன நினைச்சாலும் தெரியல. வேண்டாம் நீயே வச்சுக்க, இது உங்ககிட்டயே இருக்கட்டும், திருப்பி தர வேண்டாம், நீயே வச்சுக்க, இது ஒண்ணுது வச்சுக்க அப்படின்ட்டு புறப்பட்டார் புத்தர் பாட்டு. ஒரு 2 மணி நேரம் நடந்து போனதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த கமண்டலத்தை பார்த்து கேட்டாரு, ஆனந்தா இந்த கமண்டலம் யாருது அப்படின்னார். பகவானே இது என்னுடையதுன்னார். இந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன் என்னதுன்னு, 2 மணி நேரம் கழிச்சு கேட்டா ஒண்ணுதுங்கிறியே, ஏன் இப்படி மாறி மாறி பேசுற நீ அப்படின்னார். ஆனந்தன் சொன்னா, பகவானே அப்ப நீங்க கேட்ட போது இதை என்கிட்ட டெம்பரவரியா கொடுத்து வச்சிருந்தீங்க, உங்களுக்கு தான், ஆனா என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்க. அதனால நீங்க திருப்பி கேட்ட போது இது உங்களுதுன்னு நான் சொன்னேன். திருப்பி என்கிட்ட கொடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் கேக்குறீங்க இது யாருதுன்னு, நான் என்ன சொல்ல முடியும், எனக்கே கொடுத்துட்டீங்க, அப்ப அது என்னதுன்ட்டேன். பத்தியா, ஒரே கமண்டலமே என்னதா இருந்தது, அப்புறம் ஒண்ணுது ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு, நீ திருப்பி கொடுத்தப்ப நான் என்ன சொன்னேன், வேண்டாம் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன், அது ஒண்ணுதாய் போச்சு. இதேதான் அங்க நடந்ததுன்னு. எங்க காலம்பரை கெட்ட வார்த்தை சொன்னான்ல, ஆமா திட்டினான்ல, நீ என்ன சொன்ன, அவனோட போய் பார்க்கணும், என்ன விடுன்னு இல்ல. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசால அவன் எல்லாம் சொன்ன உடனே இதெல்லாம் ஒண்ணுது வச்சுக்கிட்டு வந்துட்டேன். இப்ப அதெல்லாம் யாருதுன்னு, இப்ப அந்த கெட்ட வார்த்தை யாருது, பகவானே அவங்களோடது. இதான் வாழ்க்கை. உங்களை யாரு என்ன சொன்னாலும் நீங்க வாங்கிக்கிட்டாதான் உங்களுக்கு, வாங்கிக்க மாட்டேன்ட்டா அவங்களுக்கு. உங்க ஒருத்தர் சொல்றார், நீ நேர்மையற்றவர், ஒழுக்கமற்றவர், நம்பிக்கையற்றவர் அப்படிங்கிறார், வாங்கிக்காதீங்க. இதெல்லாம் என்னது இல்ல, இதெல்லாம் ஒண்ணுது, முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தையை அவன் தான் ஜெனரேட் பண்ணிட்டான், அந்த கெட்ட வார்த்தையை உண்டு பண்ணிட்டான். நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க கணக்குல வரவு வச்சா உங்களுக்கு ஆகுது, உங்க கணக்குல வரவு வைக்கலன்னா அவங்களுதாவே ஆயிடுது. சின்ன விஷயம் தானே, யார் திட்டினா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, சிரிச்சுக்கிட்டே போங்க, எல்லாம் ஒண்ணுது, மனசுல ஒண்ணுது. எவ்வளவு நிம்மதியா இருக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். புத்தர்ட்டேந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. முக்கியமான விஷயம், பிறர் உங்களை பழிக்கும் போது உங்கள் கணக்கில் அந்த சொற்களை, கருத்துக்களை வரவில் வைக்காதீர்கள். அதை அவரிடமே விட்டுவிட்டு அவருடைய சொத்தாக ஆக்கிவிடுங்கள். நிம்மதியாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். ஆனந்தனால ஆனந்தமா இருக்க முடியல, புத்தரால ஆனந்தமா இருக்க முடிஞ்சு. சின்ன விஷயம், இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கை இனிமையா இருக்கும், ஒளி உடையதான்.